நம்பிக்கை என்ற ஒன்று நம்முடைய மனதில் இல்லை என்றால் நாம் மனிதர்களாக வாழ முடியாது. ஒருவருக்கொருவர் முகம் நோக்கி வாழக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில், அதாவது மனித சமுதாயத்தில், அந்த உள் உணர்வு ஒருவருக்கொருவர் நன்றி உணர்வுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்ந்தால் தவிர ஆறுதலான ஒரு வாழ்க்கையை, ஆதரவு கொண்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது என்பதும் நம் அனைவருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ இது தேவை என்ற உணர்வுகளுடன் நாம் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த நம்பிக்கை என்பது மிக அழகான ஒரு உணர்வு. நான் குறைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை. ஒவ்வொருவரும் தனக்குத்தானே ஆறுதலை கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புவார்களானால் ஒவ்வொரு மனிதனும் அந்த நம்பிக்கை என்ற ஆதரவை கொண்டு, அந்த ஆறுதலை கொண்டு மட்டும்தான் வாழ முடியுமே தவிர ஒருவர் மற்றவரை நம்பி வாழ்க்கை முழுவதும் பயணம் செய்ய முடியாது. அவ்விதமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமேயானால் மிக பெரும் சோதனைகளுக்குள் நாம் ஆழ்த்தப்படுவோம். இன்னும் வேதனைகளில் நாம் மூழ்கியும் போவோம். மனிதனை நம்ப கூடாது, நம்பவும் முடியாது. அந்த ஆற்றலோ தகுதியோ மனிதனுக்கு கிடையாது. நம்பிக்கை என்ற ஒன்றின் அடிப்படை நாளைய வாழ்க்கைக்கு உத்தரவாதமும், நாளைய வாழ்க்கையின் அவசியங்கள் எனக்கு நிறைவேற வேண்டும் என்ற அந்த தேவையும் என் நம்பிக்கைக்கு உரியதாக இருக்கின்றன. நாளைய வாழ்க்கையினுடைய தேவையை மனிதர்கள் எவரும் உணர்ந்திருக்கின்றார்களே தவிர அதை அடையக்கூடிய வழிகளை அவர்கள் நிச்சயமாக பார்க்க முடியாது. ஒரு காரியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகின்றேன், ஒரு வழிமுறையை தேடுகின்றேன். அந்த வழிமுறை எனக்கு பலன் இல்லாமல் போகும் பொழுது நான் நிராசைப்பட்டு விடுகின்றேன், நிராதரவற்ற நிலையில் நான் அமைந்து விடுகின்றேன். நம்பிக்கை கொண்டு ஒரு காரியம் செய்தேன், நேரமும் வீணாகிவிட்டது, என்னுடைய பணமும் வீணாகிவிட்டது, இனி என்ன செய்வது என்று நான் திகைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை எப்பொழுது எப்படி ஏற்படும் என்ற அந்த நேரத்தையும், அந்த வழியில் எந்த வழியிலிருந்து, எந்த திசையிலிருந்து எனக்கு ஒரு தீமை வருகின்றது, எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுகின்றது என்பதையும் நான் அறிய மாட்டேன். ஆனாலும் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த முயற்சியின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளலாமா, அல்லது இந்த முயற்சியின் மீது நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டுமா என்றால் முயற்சிகளின் மீது நீங்கள் அச்சம் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த முயற்சி என்பது தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை. நான் முயற்சி செய்கின்றேன், பார்ப்போம் என்ற அந்த சூழ்நிலை தான். கிடைத்துவிடும் என்ற அந்த பேச்சுக்கு வழியில்லை. முயற்சி செய்து பார்ப்போம். எனவே அதனுடைய விளைச்சல்களை பார்க்கும் பொழுதுதான் என்னுடைய முயற்சி நல்வழியில் அமைந்திருக்கின்றதா அல்லது தவறான பாதையில் அமைந்திருந்ததா என்பதை நான் அப்பொழுதுதான் அறிய முடியும். நாளைய வாழ்க்கையில் நான் சம்பாதிப்பது எது, நாளைய வாழ்க்கைக்கு எனக்கு உத்தரவாதம் இருக்கிறதா என்று கேட்டால் என்னுடைய தேவைகளுக்கு உத்தரவாதம் என்ற ஒன்று இருக்க, அது அல்லாமல் நான் உயிரோடு இருப்பேனா என்பதற்கான உத்தரவாதம் நிச்சயமாக என்னிடம் கிடையாது. முதலில் நான் உயிர் வாழ வேண்டும், பிறகு என்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும். என் தேவைகள் நிறைவேறிவிட்டால் நான் உயிரோடு இருப்பேன் என்பது பொருள் அல்ல. என்னுடைய மூச்சு நாளைக்கு நிற்குமா அல்லது எப்பொழுது நிற்குமா என்று எனக்கு தெரியாது. என்னுடைய தேவைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு பின்னர் தான் என்னுடைய தேவைகள். எனவே என்னுடைய வாழ்க்கை முக்கியம், என்னுடைய தேவைகள் என்னை தேடி வரும். இது ஒரு வகையிலான சத்தியமான உண்மை. நான் வாழ்வதற்கு எனக்கு பொருள்கள் தேவை. அந்த பொருள்கள் உங்களுக்காக ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அந்த பொருள்களை படைக்கப் போவதில்லை. உதாரணமாக உங்களுடைய தேவைகளாக உங்களுடைய உணவு, உங்களுடைய தண்ணீர், காற்று, இந்த மூன்றும் வாழ்க்கைக்கு, உயிரோட்டத்திற்கு தேவை. அதனை நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. உங்களையே நீங்கள் படைத்து கொண்டவர்களும் இல்லை. உங்களுக்கு ஒரு இருதயத்தை அமைத்தான், அதனை நீங்கள் படைக்கவில்லை. அதனால் உணர்வுகளையும் தேவைகளையும் அவன் அறிவித்தான், நீங்கள் அவற்றை வேண்டி பெற்றுக்கொள்ளவில்லை. அறிவிக்கப்படும் பொழுது அது வேண்டும் என்று விரும்பினீர்கள். எனவே அது உங்களுக்கு உரியதாக இறைவன் அமைக்கின்றான். நமக்கென்று ஒரு வயிறு இருக்கின்றது. அந்த வயிற்றுக்கு தேவையானது இந்த கொள்ளளவு தான். அந்த கொள்ளளவுக்கு உரிய உணவு இருக்கின்றது. ஆனால் நாம் கிடங்குகளில் நமக்காக சேமித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம்.
அவ்விதமாக அல்ல. உங்களுக்கான தேவைகள் பசுமையானதாகவும் இயற்கைத்தன்மை மாறாததாகவும், இன்னும் அதனுடைய பசுமைத்தன்மை குறைந்து நீர்த்தன்மை குறைந்து காய்ந்து போய் சருகுகளாக ஆகி பின்னர் நீங்கள் அதை உபயோகப்படுத்துவீர்களானால் அது நெருப்புக்குரிய தன்மை அடைந்துவிட்டது, பசுமைத்தன்மையை நீர்த்தன்மை இழந்துவிட்டது. எனவே அது உங்களுக்கு ஆகாது. என்றென்றும் அந்த விளைச்சல்கள் உங்களுக்காக இந்த பூமியிலிருந்து விளைந்து கொண்டிருக்க வேண்டும். வானத்திலிருந்து குளிர்ச்சியும் தூறலும் சாரலும் இறங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் உண்ணக்கூடிய உணவு வயிற்றுக்கு நெருப்பாகவோ அல்சராகவோ அல்லது புண்களாகவோ மாறாது. மனதுக்கும் குளிர்ச்சி, கண்களுக்கும் குளிர்ச்சி, வயிற்றுக்கும் குளிர்ச்சி, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டுமென்றால் இறைவனிடமிருந்து உங்களுக்கு தேவைகளுக்கு அளிக்கப்படுவதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவனை நம்புபவர்கள் என் தேவையின் போது அது எனக்கு அளிக்கப்படும் என்பதை நம்புங்கள். நான் ஏற்கனவே சேமித்து வைத்துக் கொண்டதில் வாழ்வேன் என்று நம்புகிறானால் உயிரையும் நீங்கள் தான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற பொருளை அது மறைமுகமாக கொண்டிருக்கின்றது. இவ்விதமான மறைமுகமான நான் என் உயிரை பாதுகாக்கின்றேன் என்ற அளவில் யார் இருக்கின்றீர்களோ அந்த உயிரை காட்டுங்கள். உங்களுடைய வயிற்றுக்கு உணவு, அந்த வயிறும் ஒரு பாகம், ஒரு பொருள், ஒரு உறுப்பு. உணவும் ஒரு பொருள், பொருளுக்கு பொருள். ஆனால் அந்த வயிறு கிடங்கல்ல, உணவு கிடங்கல்ல, அது ஜீர்ணிக்கக்கூடிய ஒரு இறைப்பை, உங்களுடைய இறையை கொடுக்கக்கூடிய ஒரு பை. இறையை வாங்கக்கூடிய பை அல்ல, உங்களுடைய இறையை கொடுக்கக்கூடிய அந்த பை. அதில் உங்களுக்கான ஒரு உயிரோட்டமும் உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சக்தியும் இன்னும் பல பலன்களும் இருக்கின்றன, நாம் அறிய மாட்டோம். சக்தி என்பது மனதுக்கும் தேவை, உடலுக்கும் தேவை. உடல் உறுப்புகளுக்கு மட்டும் சக்தி தேவை என்பதல்ல. என் மனதினுடைய திண்மைக்கும் வளமைக்கும் அந்த சக்தி தேவை, சிந்தனைக்கும் சக்தி தேவை. உடல் உடைப்புக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி என்றால் பெருமளவு சக்தி என்னுடைய மனதின் சிந்தனைக்கு தேவைப்படுகின்றது. எப்பொழுது என் மனம் அதிகமாக சிந்திக்கிறதோ நான் வேகமாக களைப்புறுகின்றேன். எப்பொழுது கவலை என் மனதை தாக்குகின்றதோ என் உடல் மெலிந்து போய்விடுகின்றது, என் ஊட்டம் குறைந்து போய்விடுகின்றது. அவ்வளவு தூரத்துக்கு அந்த கவலையானது உங்களுடைய ஊட்டங்களை அது ஈர்த்துவிடுகின்றது, அதனை பயனற்றதாக ஆக்கிவிடுகின்றது. உடலும் மெலிகின்றது, மனதும் சோர்வடைகின்றது. எனவே உணர்ச்சிகள், உணர்வுகள் என்ற இந்த இரண்டு அடிப்படையில் உடல் உறுப்புகளுக்கு உணர்ச்சிகள், பசி என்ற அந்த உணர்வு, சாப்பிட வேண்டும் என்ற அந்த உணர்வு, அதிகமாக சாப்பிட வேண்டும், நிறைய சாப்பிட வேண்டும் என்ற அந்த உணர்ச்சி என்பது உங்களுக்கான ஒரு சோதனை. உணர்வு என்பது இறைவனிடமிருந்துள்ள மகத்தான பேரருட்கொடை. என்னுடைய பசி உணர்வு எனக்கு இருக்கும் பொழுது அதற்கு தேவையான உணவு இறைவனிடமிருந்து வருகின்றதை தவிர, அது ஏற்கனவே உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறதை தவிர, நீங்கள் பிறந்து வளர்ந்து படித்துவிட்டு பிறகு நீங்கள் நிலத்தை உழுது பயிரிட்டு கதிரெடுத்து பின்னர் நீங்கள் சாப்பிடுவதில்லை. உங்களுடைய தேவைகள் அனைத்தும் முன்னமையே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இவ்விதமாக காற்றும் சரி, நீரும் சரி, உணவும் சரி உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அது அவ்வப்பொழுது உங்களுடைய தேவைகளுக்காக இறங்கிக் கொண்டிருக்கும். இறைவன் இப்பொழுது கூறுகின்றான், உங்களுடைய உணர்வுகள் அவ்வளவுமே இறை உணர்வுகளாகும். இறை என்பது தேவையான உணர்வுகளாகும். இந்த தேவைகளை, இந்த இறையை உங்களுக்கு நீங்கள் படைத்துக் கொள்ளவில்லை, படைப்பாளன் உங்களுக்காக படைத்தான். சத்தியங்களை நாம் இப்பொழுது அறிய வேண்டும். நமக்கு ஏன் நம்முடைய வயிற்றுக்கு ஒரு சோதனை ஏற்படுகின்றது? நம்முடைய வாழ்க்கைக்கு ஏன் மிக பெரும் வேதனைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எதற்காக சோதனைகளும் வேதனைகளும் மாறி மாறி வருகின்றன? இவ்வளவுக்கும் இடையில் நம்முடைய தேவை இறை என்ற ஒன்று, சுகம் வேண்டும். எல்லா தேவைகளும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. எனக்கு சம்பாத்தியம் உண்டு, பொருள் உண்டு, உணவு உண்டு, நீரும் காற்றும் இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. இப்பொழுது தேவை சுகம் இல்லை, சுகம் வேண்டும். சம்பாதித்துக் கொண்டிருக்கிற நிலையிலும் மனதிற்கு சுகமில்லை. நாளைக்கு என்ன ஆகுமோ என்று தெரியவில்லை. நாளைக்கு எனக்கு உணவுக்கு வழி இருக்கிறதா, உத்தரவாதம் இருக்கிறதா என்ற கவலை. அந்த கவலையிலிருந்து உங்களை மீட்க வேண்டிய அந்த தேவையை இறைவன் அறிவிக்கின்றான். சுகம் வேண்டும், கவலைகள் வேண்டாம். மனதிற்கு கவலை வேண்டாம், உடலுக்கு வேதனைகள் வேண்டாம். மனதிற்கு அமைதி வேண்டும், உடலுக்கு ஆரோக்கியம் வேண்டும். சுகமான வாழ்க்கை உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இது இறை தேவை. இறையும் தேவையும் ஒன்றுதான். என்னுடைய இறை, என்னுடைய தேவை. அந்த இறை உணர்வுகள், தேவையை கொண்டிருக்கக்கூடிய உணர்வுகள், அவை உணர்ச்சிகள் அல்ல. நீங்கள் அதை ஈட்டக்கூடியவர்கள் அல்ல. இறைவன் உங்களுக்கு அனுமதித்தால் தவிர, பசியை அனுமதித்தால் தவிர உங்களுடைய உணவு உங்களுடைய வயிற்றுக்குள் செல்லாது. உள் உறுப்புகளினுடைய இயக்கங்கள் அவனுடைய அனுமதியை கொண்டு நடந்தால் தவிர உங்களுக்கு சுகம் இல்லை.
எனவே நாம் அறிய வேண்டும், என்னுடைய உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாப்பவனோ அல்லது இயக்குபவனோ படைத்தவனோ நான் அல்ல, அதற்குரிய உணர்வுகளை அளித்தவனும் நான் அல்ல, தேவைகளை அளித்தவனும் நான் அல்ல. உணர்வுகளாக ஊட்டப்படுகின்றது, அந்த தேவையின் பக்கம் நான் செல்கின்றேன். பொருள்களை பார்த்து நான் சொல்கின்றேன், சுகம் என்பது பொருள் அல்ல, பொருள்கள் வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன், பொருள்களில் சுகம் இருக்கிறது என்று விரும்புகின்றேன். உடல் உள்ளுறுப்புகள் பொறுத்தவரையில் பொருள்களுக்கும் உடல் உள்ளுறுப்புகளுக்கும் முக்கியமல்ல, மனதிற்கும் உடல் உள்ளுறுப்புகளும் சம்மந்தம் இருக்கின்றது. வெளி உறுப்புகளுக்கு வேண்டுமென்றால் ஒரு சேர், ஒரு ஃபேன், ஒரு லைட்டு, ஒரு பஞ்சுமெத்தை, ஒரு காரு, பங்களா, வீடு, வாசல் எல்லாமே உங்களுடைய கைகளுக்கும் கால்களுக்கும் தோள்களுக்கும் தான், கண்களுக்கும் காதுகளுக்கும் தான். மற்றபடி உள்ளுறுப்புகளுக்கு உங்களுடைய மனம் என்ற ஒன்று மட்டும்தான் அதற்குரிய நன்மைகளை கொடுக்க முடியுமே தவிர உள்ளுறுப்புகளுக்கும் உங்களுடைய பொருள்களுக்கும் சம்பந்தம் அல்ல. அந்த உறுப்புகள் மனதினுடைய அந்த தேவையை கொண்டு, சுகத்தை கொண்டும், மேன்மையை கொண்டும் இயங்குகின்றது என்று அறிந்து கொள்ளுங்கள். மனதில் ஒரு கவலை இருக்குமானால் இருதயம் அப்படியே சுருங்கி போய்விடுகின்றது. மனதில் ஒரு தெம்பு இருக்குமானால் இருதயம் மறந்து விடுகின்றது. மனதில் ஒரு பயம் இருக்குமானால் இருதயம் நடுங்க ஆரம்பிக்கின்றது. மனதில் ஒரு பதட்டம் இருக்குமானால் இருதயம் நடுநடுங்கி போகின்றது. பதட்டத்தில் இதயம் நின்றும் போகும். உங்களுடைய உடல் உறுப்புகளின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எந்த பொருளை கொண்டும் அந்த உடல் உறுப்புகளை பாதுகாக்க முடியாது, கெடுக்க முடியும். மனதின் அடிப்படையை கொண்டு அந்த உடல் உறுப்புகள் இயங்குகின்றன. அந்த உடல் உள்ளுறுப்புகள் இயங்காத வரையில் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. உடல் சுகங்களுக்கு உள்ளுறுப்புகளில் ஒரு டயபெட்டிஸ் ஏற்பட்டிருக்கின்றது, தோல் மரத்து போகின்றது, தோலில் எரிச்சல் இருக்கிறது, தோலில் அரிப்பு இருக்கின்றது, உடல் உள்ளுறுப்புகள் ஜீரணமாகவில்லை, மூக்கில் அலர்ஜி ஏற்படுகின்றது, தோலில் அரிப்புகளும் சிகப்பு திட்டுக்களும் வீக்கங்களும் ஏற்படுகின்றன. என் உடல் உறுப்புகள் ஒழுங்காக ஜீரணிக்கவில்லை, தண்ணீர் குடித்தால் கூட சளி பிடித்துக் கொண்டுகிறது, கோழை வருகின்றது, அதன் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. உடல் வெளியுறுப்புகளாக இருக்கக்கூடிய தோல், கை, கால்கள், கண், காது, மூக்கு இயங்க வேண்டுமென்றால் உடல் உள்ளுறுப்புகள் முக்கியம். அந்த உடல் உள்ளுறுப்புகள் இயங்குவது மனதினுடைய ஆற்றலை கொண்டு இயங்குகிறதை தவிர, மனதினுடைய ஆற்றல் என்பது நிம்மதியும் அமைதியும் மனதில் கொண்டிருந்தால் அது உலகை ஆளக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கின்றது என்பதை அறிய வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார், அமைதியை கொண்டிருப்பவர் அகிலங்களை ஆழ்வார்கள் என்பதை அறிய வேண்டும். அந்த உணர்வுகளின் மீது என்னுடைய வாழ்க்கை இன்று அமைய வேண்டுமென்றால் அந்த உணர்வுகளை படைத்தவன் நல் உணர்வுகள் எனக்கு தேவை, நல்ல பாதையின் மீது நான் அமைய வேண்டும். அந்த உணர்வுகளில் எனக்கு கவலை, பயம், துக்கம், அவசரம், ஆத்திரம், கோபம் எதுவுமே தீண்டக்கூடாது. அமைதியும் நிம்மதியும் அங்கு இருக்க வேண்டும். என்னுடைய மனதில் ஒரு நிம்மதி இருக்குமானால் என்னுடைய சுற்றங்களில் அமைதி நிலவும். ஆக என்னுடைய அமைதியும் என்னுடைய மனதினுடைய நிம்மதியும் சுற்றங்களில் இருக்கக்கூடிய இந்த நிம்மதியின் காரணமாக நான் ஏற்படுத்தக்கூடிய அமைதியும் இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையினுடைய பாகங்களாகும். இறை உணர்வுகளை நீங்கள் வாடும் பொழுது சமுதாயம் ஒட்டுமொத்தமாக சிறந்து விளங்கும். அந்த இருதயத்தினுடைய நல்லுணர்வுகளின் காரணமாக யாருடைய நிம்மதியும் கெட்டுவிடுமானால் அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையின் அமைதியையும் கெடுத்து விடுவார்கள். தன்னுடைய நிம்மதியையும் கெடுத்துக்கொண்டு சமூகத்தின் அமைதியையும் பாதித்து அவர்கள் அரற்றக்கூடியதும் புலம்பக்கூடியதும் இறைவனிடம் வெறுப்புக்குரியதாக இருக்கின்றது. என்ன குறை வைத்தான் உங்களுடைய உணர்வுகளுக்கு? அவனுடைய வாக்குகள் அந்த உணர்வுகள். பசி என்பது உங்களுக்கு வேண்டும், நான் உங்களுக்காக அந்த பசியை அமைத்திருக்கின்றேன், அதற்கான உணர்வுக்குரிய ஊட்டத்தையும் அமைத்திருக்கின்றேன், நிச்சயமாக உங்களிடம் வந்து சேரும். நீங்கள் பிறந்த நாளிலிருந்து உங்களை பாதுகாப்பவன் அவன்தான், உங்களுக்கு பாலை கொண்டு வருபவன் அவன்தான். இறந்து கிடந்த மார்பகங்கள் உயிர் பெற்றிருந்து உங்களுக்காக அமுத சுரபியாக பாலை கொண்டு வருகின்றதே, அதை நீங்கள் கொண்டு வரவில்லை, நீங்கள் படைக்கவில்லை, நீங்கள் அந்த உணவை தேடி போகவில்லை, உணவு உங்களை தேடி வந்தது. கருவறைகள் இருக்கும் பொழுது காற்றும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது, உணவும் கிடையாது. நீங்கள் வளர்க்கப்பட்டீர்கள், முழுமையான ஒரு உருவமாக மனிதனாக வளர்க்கப்பட்டீர்கள். காற்று, தண்ணீர், உணவு கிடையாது. அந்த 10 மாதங்களும் பாதுகாத்தது யார் என்பதை அறியுங்கள். நிச்சயமாக இறைவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். நீங்கள் பொருள்களை பார்த்துவிட்டு எனக்கு எதுவுமே இல்லை, வாழ்க்கை போய்விடுமோ என்று பயப்படுகின்றீர்கள். அவ்விதமாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் படைக்கப்பட்ட முறையை பார்ப்பீர்களானால் எப்படி இந்த பயம் வந்தது? மனிதர்கள் தங்கள் பொருள்களை கொண்டு, வாய் வார்த்தை என்பது பொருளாகும். மொழிகள் என்பது பொருள்களின் அடிப்படையில் மட்டும்தான் மொழிகள். எனவே இவர்கள் வாய் வார்த்தைகளினால் உங்களை பயமுறுத்துகின்றார்கள். இது தேவை, அது தேவை, நாளைக்கு இது இல்லாமல் ஆகிவிடும். இறைவன் கூறுகின்றான், இது வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கின்றீர்களா வேண்டாமா? நாளைக்கு உணவு உங்களுக்கு வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான், ஏற்றுக்கொள்கின்றீர்களா வேண்டாமா? வேண்டும் என்று கூறும்பொழுது வேண்டுதல் முடிந்துவிட்டது. இறைவன் தன் வாக்குறுதியில் உண்மையாளன், சத்தியவான் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். அப்படி நான் என் இறைவனை ஏற்றுக்கொண்ட பிறகு, இறை உணர்வுகளை ஏற்றுக்கொண்ட பிறகு இனியும் நான் என் இறைவனை சந்தேகிப்பேனால் உங்களுக்கு இறை இல்லை. இறை உணர்வு எப்பொழுது, தேவைக்குரிய உணர்வுகள் எப்பொழுது உணர்வாக இல்லையோ, பொருள்களாக மாறிவிட்டதோ, நீங்கள் உணர்ச்சி வசப்படுபவர்கள். அந்த உணர்ச்சிகளில் உங்களுடைய உள் உறுப்புகள் சேதமடையும், நோய்கள் உருவாகும், கை கால்கள் விளங்காது, அதாவது பாதிப்புக்குள்ளாகும்.
உடல் வெளியுறுப்புகள் நன்றாக இயங்க வேண்டுமென்றால் உள்ளுறுப்புகள் இயங்க வேண்டும். உள்ளுறுப்புகள் உணர்வுகளோடு இருக்க வேண்டுமே தவிர உணர்ச்சி வசத்தில் உள்ளுறுப்புகள் சிதையக்கூடாது. உணர்ச்சி வசம் எப்பொழுது என்றால் எல்லாம் என் கையில் இருக்கிறது, நான் வாழ்வேன், நான் தான் பிழைக்க வேண்டும் என்ற உணர்ச்சி எப்பொழுது இருக்கின்றதோ இறை உணர்வு உங்களுக்கு அற்றுப்போய்விட்டது. இறை உணர்வு அவனுடைய பாதுகாப்பை கொண்டும் அவனுடைய ஒரு வாக்குறுதியை கொண்டும் நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள். பசி என்ற உணர்வு உங்களுக்காக நான் அமைத்திருக்கின்றேன், அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்கும் பயன்படும். அந்த பசி உணர்வு உணவல்ல, அந்த பசி உணர்வு உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தூய்மையான உணவு கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு நீர்த்தன்மையோடு இருக்கக்கூடிய உயிரோட்டம் உள்ள அந்த பசுமைத்தன்மையோடு உங்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும் என்பதை இறைவன் அறிந்திருக்கிறானே தவிர நீங்கள் அறிந்திருப்பவர்கள் இல்லை. நீங்கள் அதை காய வைத்து சருகுகளாக்கி அது நெருப்பு பற்றக்கூடிய அளவுக்கு வந்த அந்த சூட்டோடு வெப்பத்தினுடைய உச்சகட்டத்தில் தான் நீங்கள் அதை உபயோகிக்கின்றீர்கள். உங்களுடைய பொருள்களை, உங்களுடைய உணவுகளை. நாம் நம்முடைய உணவை நமக்கு ஊட்டுபவர்கள் இல்லை என்ற அந்த உணர்வு வேண்டும். இப்பொழுது அந்த உணவையெல்லாம் தீக்கிரையாகப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இப்பொழுது நச்சுத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய உணவுகளாக நாம் மாற்றிவிட்டோம். நம்முடைய அறிவு என்ற அந்த திமிரை கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும், படித்தவன், நான் விஞ்ஞானி, நான் ஆராய்ச்சி செய்பவன், அறிவியல் பூர்வமானவன் என்றெல்லாம் தனக்குத்தானே பெருமையை ஏற்றுக்கொண்டு இறைவனை கீழிறக்கி தன்னை மேலாக்கி கொண்டு இந்த யுகத்தில் 21ஆம் நூற்றாண்டில் இவனையெல்லாம் நம்பலாமா என்ற அளவுக்கு, கடவுளையெல்லாம் நம்பலாமா? நாம் 21ஆம் நூற்றாண்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம், நாம் தான் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நமக்கு உபகரணங்கள் இருக்கின்றன, அறிவியல் ஆராய்ச்சி கூடங்களும் கடகங்களும் பரிசோதனை கூடங்களும் இருக்கின்றன, மருந்துகள் இருக்கின்றன, இவற்றை கொண்டு நாம் வாழ்ந்து விடலாம், இவை இல்லாமல் வாழ முடியாது. இந்த உடல் வெளி உறுப்புகளுக்கு அவர்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் கைகால்கள் இருப்பதன் காரணமாக, வெளிப்படையாக பார்வைக்கு தெரிவதன் காரணமாக இவ்வளவும் செய்கின்றேன் என்று கூறுகின்றார்கள். உள் உறுப்புகளின் மீது இவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை அறிய வேண்டும். இருதய நோயாளிகள் இருதய ஸ்பெஷலிஸ்டிடம் போகும்பொழுது மாத்திரை மருந்துகளை கொடுத்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்கின்ற என்று கூறுவார்கள். மனசை அமைதியாக வைக்கிறதுக்கு நீங்கள் ஏன் மருந்து தர்றீங்க? இதையும் சாப்பிட்டு கொள்ளுங்கள். ஏன் சாப்பிடணும்? இவ்வளவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டா தான் சுகமாகணும்னு சொன்னால் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டா போதுமே, எதுக்கு இந்த மருந்துகள்? அப்போ மனசுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியது யார்? மனிதர்கள் இல்லை. அந்த அமைதி இருந்தால் தவிர இருதயங்கள் இயங்காது முறையாக. எனவே முறையான இரத்த ஓட்டம் கிடையாது, முறையான உயிர் சக்தியும் கிடையாது, முறையான ஊட்டமும் கிடையாது. பலகீனங்களும் அதை தொடர்ந்து நோய்களும் இன்னும் வேதனைகளும் பெருகும். தெளிவான சிந்தனையோடு இறை உணர்வுகளோடு நாம் இருக்கும் காலமெல்லாம் நாம் இறைவனை தொழுது கொண்டிருப்பவர்கள். இறை உணர்வுகளோடு என்னுடைய இறை என்னுடைய தேவைகளை உணர்த்தியவன், அவனுடைய உணர்வுகளோடு நான் தொடர்பு கொண்டிருக்கின்றேன். அவன் அனுமதித்தால் தவிர எனக்கு இறை கிடையாது. இறை என்பது தேவை. சாப்பாடு இறைவனுடைய ஒரு பகுதி. அனைத்து தேவைகளுக்கும் என் இறைவன் போதுமானவன் என்ற இறையை உணர்த்திய அவன், அந்த இறைவன் போதுமானவன் என்ற அந்த உணர்வு வேண்டும். மனிதர்களை நம்புவது என்பது இறைவனை விரோதித்து கொண்டேன் என்பது பொருள். மனிதர்கள் உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு அறிவிப்பவர்கள் இல்லை. நீங்கள் இறைவனுடைய அந்த வார்த்தைகளை கவனிப்பீர்களானால் ஒரு வலி ஏற்படுகின்றது, இந்த வலி போக வேண்டும், பிறரிடம் நீங்கள் செல்கின்றீர்கள், அவர்களுக்கு உங்களுடைய தேவையை உணர்த்த வேண்டும். உணர்த்த முடியுமா? வயிற்றில் உதாரணமாக ஒரு வலி அல்லது ஏதோ ஒரு வேதனை, ஒரு சங்கடம், இவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர இந்த வகையில் இப்படியாக நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த ஒரு எண்ணத்தை, அந்த ஒரு உணர்வை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமா? ஓ, இதுதான் உங்களுடைய வழி, நான் உணர்ந்து கொண்டேன், புரிகிறது, முடியுமா? அல்லது உங்களுடைய இருதயம் புரிகின்றது, அவனுக்கு வழி வந்தால் தான் தெரியும், பொறுத்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், உங்களுக்கு அந்த வழி வந்தால் தெரியும். அப்படி என்றால் ஒவ்வொருவரும் தனித்தனியே தன்னுடைய தேவைகளை சுகமாக வேண்டும் என்ற தேவைகள் உணர்ந்திருக்கின்றார்கள். எந்த மாதிரியான வழியாக இருந்தாலும் சரி சுகமாக வேண்டும், இதனை நுட்பமாக அறிந்தவன் உங்களுடைய இறைவன் மட்டும்தான். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக.
ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம், மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ முறைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மணமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.